ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்ச கறி மிளகுடியை எப்படி யூஸ் பண்ணுறதுங்க பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரம் சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி 2 கிலோ சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 20 பல் பூண்டு. இன்றைக்கி நான் குழம்பு நிறையா வைக்கிறதுனால இவ்வளோ வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ இதில் 2 இன்ச் அளவுள்ள இஞ்சி, கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலை. நம்ம அரைச்ச கறி மிளகுடியில் காரம் கம்மியாக இருக்குது, அதனால நான் இப்போ இது வணக்கும் போது கூட இதில் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக. உங்களுக்கு அதே காரம் போதுன்னா தேவையில்லை. கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வணங்கிடுச்சு, இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம அரைச்ச கறி மிளகுடி இப்போ இதையும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை தக்காளி குழம்பு, உருளைக்கிழங்கு குழம்பு, சுண்டல் குழம்பு, கறி குழம்பு, இந்த மாதிரி எந்த மிளகு அரைச்சி வைக்கிற எல்லா குழம்புக்கும் எங்கள் ஊர் சைடில் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.